எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. துளாராசிக்கு குரு பார்வை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எப்பவுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் தப்பிச்சு போயிடக்கூடாதுங்க. அது என்னன்னா 5ஆம் பார்வையாக உங்கள் குடும்பம் பார்க்க தனஸ்தானத்தை 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. குடும்பம் வீட்டு தனஸ்தானத்தை பார்த்தா என்ன கிடைக்கும்? கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்தால் குழந்தை பிறக்கும். கல்யாணம் நடந்து குழந்தை பிறந்தீங்கன்னா வீடு வாங்குவீங்க, வாகனங்கள் வாங்குவீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை அமையுது. அதுலேயும் உங்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்தவர்கள் கூடுவார்கள். ஏதோ பிரச்சனையில் கணவன் மனைவி பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனையில் பிரிந்து போனவர்கள், குழந்தைகள், சார் அவன் அமெரிக்காவில் இருக்கான், நான் இங்கே இருக்கேன், அவன் ஜெர்மனியில் இருக்கான், இவன் ஃப்ரான்ஸில் இருக்கான், எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும். எல்லாரும் சேர்ந்து செய்கிறீங்க. அதே நேரத்தில் வருமானங்கள் நல்லா வரும், உடல் ஆரோக்கியம் வரும், பேரும் புகழும் எடுக்கலாம். இப்போ ஒரு மனுஷன் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் பேரும் புகழும் எடுக்கிறதுங்கிறது தெய்வீக அருள் வேண்டும், இவங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் இவங்க ஜாதகத்தில் அந்த குரு சிம்மத்துக்கு வந்தாலும் நல்லாயிருக்கும், கடகத்தில் வந்தாலும் நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நிறைய டாக்டர்ஸ், நீதிபதிகள் தான் இந்த ராசியில். இவர்களுக்கு அத்தனை பேருக்கும் சுப பலனும் பேரும் புகழும் தரக்கூடிய, அவார்டு வாங்கக்கூடிய சின்னத்திரை பெரிய திரை நடிகர்களுக்கு கூட இது ஒரு அற்புதமான காலம். முயற்சி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கான பரிகாரம்னா என்ன சொல்லலாம் சார்? ஒரே ஒன்று தாங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு வெற்றி முருகனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு செவ்வாய்க்கிழமையில் அந்த பால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, பொதுவாகவே திருச்செந்தூர் போகணும் அப்படின்னாலே உங்களுக்கு முதல்ல கடலில் குளிச்சுட்டு, நாழி கிணறில் குளிச்சுட்டு, ஸ்கின் ப்ராப்ளம் போகணும். அதுக்காக தான் கடலில் குளிங்க, அந்த உப்பு தண்ணியில் குளிங்கங்கிறது. அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் குளிக்கும்போது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மைண்டு ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கிடைக்கும். சண்முகரை போய் வழிபட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு சண்மதி, உங்கள் உடம்பு மட்டும் இல்லை புத்தியும் கூர்மையாக இருக்கும். பன்னீர் இலையில் கொடுக்கக்கூடிய அந்த விபூதி மிகப்பெரிய ஔஷதமாக, ஒரு மந்திரமாவது நீர் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. டெய்லி வச்சுக்கிட்டிங்கன்னா எதிரிகள் அடங்குவார்கள். துலா ராசிக்காரர்களுக்கு வெற்றி தரும் சுபபலன்கள் அதிகமாக அமையும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நல்ல காலகட்டத்தில் இப்போ இருக்காங்க. 2-3 விஷயம் அவங்களுக்கு இப்போ நல்ல நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் 6ஆம் இடத்துல சனி இருக்கார். ருணரோக சத்துரு ஜெயஸ்தான் சனி இருக்கின்ற போது பொதுவாகவே சனி பலமான கிரகம் இல்லைங்களா, அது யோக பலன்களை கொடுத்துட்டே இருக்கும். அந்த பலன்கள் அடுத்து பார்த்திங்கன்னா கேது 11ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஒரு கிரகத்தை மட்டும் பேசக்கூடாது இல்லை. அப்போது இதை ஏன் சொல்ல போகிறோன்னா, 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து பாக்கிய குருவாக சஞ்சரித்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற குரு, ராசியை பார்த்து கொண்டிருக்கிற குரு 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10ஆம் இடத்துக்கு குரு வருதாருன்னு சொன்ன உடனே பல பேருக்கு எல்லாமே புலப்படும். 10ஆம் இடத்துக்கு குரு பதவி பறிப்பார், வேலையில் பிரச்சனை உண்டாக்குவார், இல்லை வேலையை இழக்க வைப்பார், தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்துவார். இதையெல்லாம் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவர் முதல்ல பார்க்கின்ற இடத்த முக்கியமானது 2ஆம் இடத்தை பார்த்துட்டார். 10ல் குரு இருக்கார், பதவி பறிப்பார் வச்சுங்களேன். 2ஆம் குடும்பத்தை சுபிட்சமாக வைத்திருப்பார், கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், கொடுத்த வாக்கை காப்பாற்ற வைப்பார். அப்போது அங்கே பிரச்சனையை வச்சிங்கன்னா இது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? 4ஆம் இடம் சந்தோஷத்துக்குரிய இடம். 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை. அப்போ நீ சந்தோஷமாக இருப்ப. உன்னுடைய சந்தோஷங்கள் எதுவாக இருக்கிறதோ, எதை நீ தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். அதே போல் 6ஆம் இடத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனியும் பார்க்கிறார். 6ஆம் இடத்தை சனி சஞ்சரிப்பதே யோகம்தான், புரியுங்களா? இன்னும் குரு அந்த இடத்தை பார்க்கின்ற போது இன்னும் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும், புரியுங்களா? பிரச்சனைகள் விலகும், எதிர்ப்புகள் விலகும், வழக்குகள் சாதகமாகும், எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த நேரத்தில். ஆனால் 10ஆம் இடத்துக்கு குரு இருக்காரா, கொஞ்சம் பக்குவமாக வேலையில் நிதானமாக இருந்து கொள்வது நல்லது. வியாபாரிகள் புதிய முதலீட்டை கொஞ்சம் முடிந்த வரணும் பார்த்து செஞ்சுட்டு வரணும். இருந்தாவே போதும், சமாளிச்சிடலாம். துலாமை பொறுத்த அளவுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார் குரு பகவான், 10ஆம் வீட்டிற்கு வருகிறார்.
ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ் அது. இவ்வளோ நாள் வந்து ஜாப் ரீதியாக நான் எவ்வளவோ உழைப்பை கொட்டுறேன், அதற்குரிய ஒரு அங்கீகாரம் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் சரியான அங்கீகாரம் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் தான் அதை அச்சீவ் பண்ணணுங்கிறது இல்லை. இருக்கிற இடத்துலையே வந்து உங்களுக்கு வந்து ஒரு உயர்வை வந்து அவங்க தருவாங்க. உங்களுடைய உயர்வுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து காணா போயிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலையை குரு பகவான் துலாம் ராசினருக்கு உருவாக்கி தரப்போகிறார். ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதோட வேற இவங்களுக்கு வந்து எப்போதுமே லைஃப்பில் வந்து இதுவா அதுவாங்கிற ஒரு மதில்மேல் பூனை மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் ஏன்னா துலாம்கான அதிபதியே யாருன்னு பார்த்தீங்கன்னா அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு தேவகுரு வந்து இந்த தடவை நல்லது பண்ண போகிறார். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது. இந்த 12 ராசிகளில் இந்த வருஷத்தில் நிறைய நன்மைகளை சந்திக்கக்கூடிய ராசிகளில் துலாமும் ஒன்று. துலாம் ராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலங்கள்னா என்ன சொல்லலாம் சார்? ஸ்ரீரங்கம் ஸ்தலத்திற்கு அவங்க சென்று வரலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி திருப்பதிக்குமே போயிட்டு வரலாம். இந்த ஸ்தலங்களுக்கு செல்லும்போது தாயாரினுடைய சந்நிதின்னு சொல்லுவாங்க. அதாவது மகாலட்சுமி தாயாருடைய, இப்போ நம்ம திருப்பதி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சானூர்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குல்ல, பத்மாவதி ஆலயம், அது மாதிரியான ஸ்தலங்களுக்கெல்லாம் அவங்க போயிட்டு வரலாம், ரொம்ப நல்லா இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பதவி உயர்வு அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமான ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு தந்தை வழி தாய் வழி இவங்கெல்லாம் அவங்கள கௌரவிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். உறவில் வந்து நல்ல நன்மை ஏற்படும். உறவுக்காரர்கள் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி உறவுக்காரங்களுக்கு சில கட்டுகள் சடங்குகள்லாம் இருக்கும். அதெல்லாம் முக்கியம் வாய்ந்ததாக நீங்கள் கருதப்படுவீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கட்டுகளாக இருக்கும். அதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் சீர் சினத்தைகள் எல்லாமே கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த கடன் அடைத்தல்ங்கிறது இங்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்காக இருக்கும். இந்த குரு பயிற்சி ஒரு சிறிதளவாச்சும் கடன் அடைக்கப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண வாய்ப்புகளில் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கௌரவம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு திருமணம் பண்ணிங்கன்னா நல்லபடியான வாழ்க்கைகள் அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும். அதனால் இவங்க ஒவ்வொரு விஷயமும் டிலே பண்ணாமல் டக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமான ஒரு முயற்சிகளாக அமையும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தந்தையுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது, ஆனால் நீங்கள் அதை வாங்க மாட்டீங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக எடுத்துக்கலாம். துலாம் ராசி இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாமா? துலாம் ராசிக்காரர்கள் பண்ண வேண்டிய குபேர பூஜை வழிபாடுகளை எடுப்பதும் பழனி முருகர் வழிபாடுகளை எடுப்பதும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா பாதாள செம்பு முருகன் ஒன்று இருக்காங்க, அவங்கள வழிபடுறது. அபிஷேகம் முருகருக்கு நிறைய அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த உடல் ஆரோக்கியம் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சரி செய்யப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.